Hi students, welcome to economics class. In this video, we are going to see 7 Standard Economics, Term 3, Unit 1, Tax and its Importance. Already we have seen natural hazards, understanding of disaster management in practices in previous videos. Now let's see taxation, taxes and types of tax in this video very well. What is taxation? Taxation is a term for when a taxing authority, usually a government, levies or imposes a tax. The term taxation applies to all types of involuntary levies from income to capital gains to estate taxes. Though taxation can be a noun or verb, it is usually referred to as an act. The resulting revenue is usually called taxes. நாம் இந்த வீடியோவில் டேக்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் பற்றி பார்க்க போகிறோம். டாக்ஸேஷன் அப்படின்னா வரி விதிப்பு. வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியை தான் வரி விதிப்பு என்னும் சொல்லால் குறிப்பிடுகிறோம். வரி விதிப்பு என்பது வருமானம், முதலீட்டால் பெறும் ஆதாயம், சொத்து போன்ற அனைத்து வகைக்கும் விதிக்கப்படும் வரியை குறிக்கும். வரி விதிப்பு என்பது பெயராகவோ செயலாகவோ இருக்கலாம். ஆயினும் அது செயல்பாட்டையே என்ன பண்ணுது, குறிக்குது. அச்செயலால் விளையும் வருவாயையே நாம் வரிகள் என்கிறோம், taxes சொல்லி அழைக்கிறோம். Now we are going to see what is taxes. Taxes are compulsory payments to the government without expectations of direct or return or benefit to the taxpayers. According to Professor Sleiman, taxes are defined as a compulsory contribution from a person to the government to defray the expenses incurred in the common interest of all without reference to special benefits conferred. Taxes அப்படின்னா வரிகள் சொல்லிட்டு தமிழ் அர்த்தம். வரி செலுத்துவோர் எவ்வித நேரடியான பலனை எதிர்பார்க்காமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்துபவே தான் வரிகள் சொல்லிட்டு அழைக்கிறோம். பேராசிரியர் செலிக்மேனின் கூற்றுப்படி வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும். இதில் பெறப்பட்ட சிறப்பு சலுகைகள் குறிப்பிடப்படுவதில்லை. இந்த பங்களிப்பின் மூலம் பொது நலத்திற்காக அரசு மேற்கொள்ளும் செலவுகள் கட்டுப்படுத்தப்படுகிறது. Now we are going to see types of tax. In modern times, taxes are classified into two types. There are direct tax, indirect tax. Types of tax அப்படின்னா வரியின் வகைகள் அர்த்தம். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப வரிகள் இரு வகையாக பிரிக்கப்படுது. அது என்னென்னா நேர்முக வரி அப்படின்னா டைரக்ட் டேக்ஸு, மறைமுக வரினா இன்டைரக்ட் டேக்ஸ் சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் we are going to see what is direct tax. A direct tax is paid directly by an individual or organization to imposing entity. A taxpayer, for example, pays direct taxes to the government for different purposes, including real property tax, personal property tax, income tax or taxes or on assets. Direct tax அப்படின்னா நேர்முக வரி. இது தனியாலோ நிறுவனமோ நேரடியாக அரசுக்கு வரி செலுத்துவதை குறிக்கும். வரி செலுத்துபவர் பல்வேறு காரணங்களுக்காக அரசுக்கு நேர்முக வரியை செலுத்துகிறார். எடுத்துக்காட்டாக உண்மையான சொத்து வரி, தனியால் சொத்து வரி, வருமான வரி அல்லது உறுதிமொழி பத்திரங்களின் மீதான வரி போன்றவற்றை நம்ம குறிப்பிடலாம். What is corporation tax? It is levied on profit of corporations and companies. It is charged on royalties, interest, gains from sale of capital assets located in India, fees for technical services and dividends. நிறுவனங்கள், அலுவலகங்கள் ஆகியவை ஈட்டும் லாபத்தின் மீது விதிக்கப்படக்கூடிய வரியை தான் வரின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். காப்புரிமை, வட்டி, இந்தியாவில் உள்ள மூலதன சொத்து விற்பனை செய்வதன் மூலம் பெறக்கூடிய லாபம், தொழில்நுட்ப பணிகளுக்காகவும் பங்கீடுக்காகவும் பெறப்படும் கட்டணங்கள் ஆகியவற்றின் மீது என்ன பண்ணுது, வரி விதிக்கப்படுகிறது. Next we are going to see wealth tax. It is imposed on property of individuals depending upon the value of property. The same property will be taxed every year on its current market value. அதாவது வெல்த் டேக்ஸ் அப்படின்னா சொத்து வரின்னு அர்த்தம். ஒருவர் வைத்துள்ள சொத்துக்களின் மதிப்புக்கு ஏற்ப விதிக்கப்படக்கூடிய வரி தான் சொத்து வரி ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் நடைமுறையில் உள்ள சந்தை மதிப்புகளை பொறுத்து அதே அளவில் என்ன பண்ணுது, வரி வசூலிக்கப்படுகிறது. Next we are going to see gift tax. It is paid to the government by the recipient of gift depending on value of gift.
அதாவது gift taxனா அன்பளிப்பு வரி. ஒருவர் வெகுமதியாக அல்லது அன்பளிப்பாக பெறும் பொருட்களின் மதிப்புக்கேற்ப விதிக்கப்படக்கூடிய வரி தான் அன்பளிப்பு வரி, அதாவது gift tax சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. Next we are going to see estate duty. It is charged from successor of inherited property. It is not desirable to avoid payment of taxes. They are levied directly on income and property of persons who pay directly to the government. அதாவது எஸ்டேட் டியூட்டினா சொத்து வரி, முன்னோர்கள் சொத்துக்களின் மீது விதிக்கப்படக்கூடிய வரி சொத்து வரியாகும். இத்தகைய வரிகளை அரசுக்கு கட்டாயமாக செலுத்தணும். வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதில்லை. அரசுக்கு நேரடியாக வரி செலுத்தும் ஒருவரின் வருமானம் அல்லது சொத்துக்களின் மீது இவ்வரி விதிக்கப்படுகிறது. Now we are going to see what is indirect tax. On the other hand, when liability to pay a tax is on one person and the burden of that tax shifts on some other person, this type of tax is called an indirect tax. Indirect tax is a tax whose burden can be shifted to others. அதாவது இன்டைரக்ட் டேக்ஸ்னா மறைமுக வரின்னு சொல்லிட்டு தமிழ் அர்த்தம். ஒருவருக்கு தொடக்கத்தில் விதிக்கப்பட்ட வரிச்சுமை மற்றொரு மீது மாற்ற இயலும் முறையே தான் இன்டைரக்ட் டேக்ஸ் சொல்லிட்டு அழைக்கிறோம், மறைமுக வரின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக ஒரு பொருளை இரு சக்கர வண்டி அந்த விற்பனை செய்யும் விற்பனையாளர் தொடக்கத்தில் அந்த பொருளுக்கான வரிச்சுமையை ஏற்கிறார். அவரிடமிருந்து அந்த பொருளை யார் வாங்குகிறாங்களோ அவங்களே பின்னர் அந்த பொருளுக்கான வரிச்சுமை முழுவதையும் ஏற்றுக்கிறாங்க. ஆகவே மறைமுக வரி என்பது ஒருவருடைய வரிச்சுமை மற்றொரு மீது சுமத்தப்படுவதை குறிக்கிறது. மறைமுக வரிகளுக்கு சில எடுத்துக்காட்டுகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். First we are going to see service tax. It is raised on provision of service. This tax is collected from the service recipients and paid to the central governments. அதாவது சர்வீஸ் டேக்ஸ்னா சேவை வரி. சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது சேவை வரியாகும். சேவை பெறுபவர்களிடமிருந்து வரி வசூலிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு இது செலுத்தப்படுகிறது. Next we are going to see sales tax or VAT. It is an indirect tax on sale of goods because liability to collect tax is that of shopkeeper, but the burden of that tax falls on the customer. The shopkeeper realizes the tax amount from the customer by including it in the price of the commodity that he sells. அதாவது விற்பனை வரி அல்லது வாட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது சேல்ஸ் டேக்ஸ். அப்படின்னா விற்பனை செய்யப்படும் பொருள்களின் மீது விதிக்கப்படும் வரி விற்பனை வரி. இது ஒரு மறைமுக வரியாகும். ஏன்னா பொருள் விற்பனை செய்பவர் செலுத்த வேண்டிய வரிச்சுமை அந்த பொருளை வாங்குபவர் மீதே சுமத்தப்படுது. இதனால் பொருள் விற்பனை செய்பவர் தாம் விற்கும் பொருளின் விலையோடு அதற்குரிய வரியையும் சேர்த்தே விற்பனை செய்கிறாரு. Next we are going to see excise duty. It is paid by the producer of goods who recovers it from wholesalers and retailers. This tax in India is levied by the central government. அதாவது எக்ஸைஸ் டியூட்டினா கலால், அதாவது ஆயத்தீர்வை வரின்னு சொல்லிட்டு தமிழ் அர்த்தம். மொத்த விற்பனையாளர்களிடமிருந்தும் சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்தும் பொருட்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டிய வரி தான் இந்த கலால் வரியாகும், அதாவது எக்ஸைஸ் டியூட்டி. இந்தியாவில் இந்த வரியானது மத்திய அரசால் சுமத்தப்படுகிறது. Next one is entertainment tax. The state governments charge such tax on every transaction related to entertainment. Some examples are movie tickets, video game arcades, stage shows, exhibitions, amusement parks and sports related activities. என்டர்டைன்மெண்ட் வரி அப்படின்னா பொழுதுபோக்கு வரின்னு அர்த்தம். மாநில அரசுகளால் பொழுதுபோக்கிற்காக ஒவ்வொரு முறையும் வசூலிக்கப்படும் வரி பொழுதுபோக்கு வரியாகும். எடுத்துக்காட்டாக திரைப்படங்களுக்கான கட்டணங்கள், காணொளி விளையாட்டுகள், மேடை அரங்கேற்ற நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள், பொழுதுபோக்கு பூங்காக்கள், விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகள் போன்றவற்றை நம்ம குறிப்பிடலாம். Next we are going to see goods and services tax, that is GST. Goods and services tax is a kind of tax imposed on sale, manufacturing and usage of goods and services. This tax is applied on services and goods at a national level with the purpose of achieving overall economic growth. GST is particularly designed to replace the indirect taxes imposed on goods and services by the central and state. அதாவது ஜிஎஸ்டி அப்படின்னா சரக்கு மற்றும் சேவை வரி. பொருட்களின் விற்பனை, உற்பத்தி, பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் விதிக்கப்படுவது. பொருள் மற்றும் சேவை
வரியாகும். பொருள் மற்றும் சேவை வரியாகும். தேசிய அளவில் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியோட அடிப்படையில் சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்கப்படுது. சரக்கு மற்றும் சேவை மீது விதிக்கப்படும் மறைமுக வரிக்கு மாற்றாக மத்திய மாநில அரசுகளால் இவ்வரியானது சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் toll tax and road tax. Toll tax is a tax you often pay to use any form of infrastructure developed by the government. Example, roads and bridges. The tax amount levied is rather negligible, which is used for maintenance and basic upkeep of a particular project. Toll tax and road tax அப்படின்னா சுங்கவரியும் சாலை வரியும் அரசால் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். அதற்காக விதிக்கப்படும் வரி சுங்கம் மற்றும் சாலை வரிகளாகும். எடுத்துக்காட்டாக நாம் பயன்படுத்தும் சாலைகள் மற்றும் பாலங்கள் போன்றவற்றை கூறலாம். சாலை அல்லது பாலம் வசதிகளின் பராமரிப்பு பணிக்காகவும் குறிப்பிட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்காகவும் இவ்வரிகள் பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது. The last one is Switchbar cess. This is a cess imposed by the government of India and was started from 15th November 2015. This tax is applicable on all taxable services and the cess currently stands at 0.5%. Switchbar cess is levied over and above the 14% service tax that is prevalent in the present times. தூய்மை பாரத வரின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்திய அரசால் இந்த வரி விதிக்கப்படுது. தூய்மை பாரதத்தின் பெயரால் வசூலிக்கப்படும் இந்த வரி 2015 ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் நாள் தொடங்கப்பட்டது. இது அனைத்து வகையான வரி சேவைகளுக்கும் பொருந்தும். இதன் வரி விகிதம் 0.5% ஆகும். தற்போது 14%க்கும் மேற்பட்ட சேவை வரி நடைமுறையில் உள்ளது. I hope you all understood what is taxation, taxes and types of taxes very well in this video. Thank you.